ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 5. அந்த சிபிஆர் வந்து பீனாவை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிறான். பீனாவோட பாக்ஸில் மெயின்டெனன்ஸ் டேட் வந்துட்டு இவங்க இருக்கிற இயர் தான் போட்டிருக்கு அப்படின்னா அவ்வளோ ஃபியூச்சர்ல இருந்து நம்மளே மாதிரியே தான் வந்திருக்கா. சிபிஆர் அவளை யூஸ் பண்ண நினைச்சோம்னா அவன் ஆல்ரெடி டைம் லைனை மாத்திட்டு இருக்கான். ஸோ நம்மளும் இதில் இன்வால்வ் ஆகலாம், அவளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. மாஸ்டர் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பீனா வரவும் எதுக்காக முதல்ல நீ ஓடி போன அப்படின்னு சொல்லி சிபிஆர் கேட்கறான். வாய்ஸை ஃபாலோ பண்ணியே வந்திருக்கான். டெக்னிக்கலி நான் ஓடி போல நான் இருந்த பாக்ஸ் வேற யாரோ அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது என்னவே எதிர்த்து பேசுறியா, நீ ஓடி போனதுக்கு இன்னொரு காலையை உடைக்கணுமா அப்படின்னு அவன் கேட்கறான். பீனோக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணம் நான் தான். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் யோசிக்கிறான். ரெபேக்கா இன்னும் ஸ்பீடா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சிபிஆரோட ஹைடவுட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நாங்க போகாதீங்க டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அந்த பார் லேடி சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட லொகேஷன் கேட்டுதான் இப்போ இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ரெபேக்கா என்ன பிளான் அப்படின்னு ஹாப்பி கேட்கவும் ஷேகி எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். இதுதான் பிளான் அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. விளங்கிரும் அப்படின்னு சொல்லி ஹாப்பி சொல்றான். கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட டீம் சிபிஆர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. காலை உடைக்கிறதா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்குவோம். ஆனா இது ஏன் தப்பு இல்லையே அப்படின்னு பீனா கேட்கறா. என்னையவே எதிர்த்து பேசுறியா, அவன் உடம்பையே நசுக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் டைட்டா பிடிக்கவும் நான் தான் காரணம் இருந்தாலும் வேணா வேணா அப்படின்னு சொல்லி வயசு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு காலை பிடிச்ச சிபிஆர் உடைக்க போறான். பீனா அழுதுட்டு இருக்கா. அவ வயசு வந்துட்டு சிபிஆர் மேல கல்ல தூக்கி அடிக்கிறான். பீனா இப்ப அப்படியே பறந்து போறா. வயசு அதை பிடிச்சிருதான். இதை நான் உங்ககிட்ட இருந்து திருடிட்டேன், இப்போ இது எனக்கு தான் சொந்தம். இந்த ஆண்ட்ராய்டு வச்சு நீங்க என்ன பண்ண ட்ரை பண்றீங்கன்னு தெரியும், இதோட பவர்ஸ் என்னன்னு எனக்கு தான் அவங்கள விட அதிகமாகவும் தெரியும், இது என்கிட்ட இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு வயசு சொல்லவும் புடிங்கடா அவன அப்படின்னு சிபிஆர் சொல்றான். பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ ஜன்னலை உடத்துக்கிட்டு என்ட்ரி கொடுக்குறான். பீனா உன்னை காப்பாத்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி எல்லாருமே கிராவிட்டிக்கு சென்டரா புல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோ நோக்கி போகவோ டக்கு நம்ம ஹீரோ எல்லாரையும் பஞ்சு விடுறான். யார்டா இவன் ஒத்தாளுங்களா நம்ம ஆளுங்களை வந்து அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சிபிஆர் பாக்குறான். அப்படிதான் ஷேக்கி அப்படின்னு ரெபேக்கா பாத்துட்டு இருந்தா. வயசு இவங்க பைக் எடுத்து தப்பிச்சு போறான். ஹாப்பியும் அந்த பைக்ல மாட்டிக்கிடுதான். ரெபேக்கா அப்படின்னு சொல்லி ஹாப்பி கத்திட்டு இருக்கான். ஷேக்கி சீக்கிரம் போய் ஹாப்பியா காப்பாத்து அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றான். நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த டைத்துல சிபிஆர் ஒரு பட்டன் நமக்குறான். மேல இருந்து ஒரு பெரிய இரும்பு வந்து கீழே விழுது. ரெபேக்காவை தள்ளி விட்டு நம்ம ஹீரோ காப்பாத்திருந்தான். ஆனா நம்ம ஹீரோ அதுல நஞ்சிருதான். அயன் லெக்ட் பிரதர்ஸ் நீங்க அந்த பொண்ணை பாத்துக்கோங்க, நான் போய் அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிபிஆர் அங்க இருந்து கிளம்பிடுதான். ஷேக்கி உன் பவரை யூஸ் பண்ணி இதை தூக்கி வெளியே வா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கத்திட்டு இருக்கா. ஹே பொண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து நிக்கிறானுங்க. யாருடா நீங்க அப்படின்னு வா பாக்குறா. எங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது, நாங்க தான் அயன் லெக்ட் பிரதர்ஸ், எங்களோட அந்த இரும்பு காலுக்கு முன்னாடி எவனாலையும் நிக்க முடியாது அப்படின்னு அவங்க பில்டப் கொடுத்துட்டு இருந்தா. டே ஷேக்கி சீக்கிரம் வெளியே வாடா, ஏதோ ரெண்டு கிறுக்கனுங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெபேக்கா இவனுங்களை கண்டுக்கிடல. நம்மளை பத்தி இவ கேள்விப்பட்டது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனுங்க சிரிக்கிறானுங்க. சிபிஆர் கிட்ட எப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி ரோபோட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வைஸ் பாக்குறான். என்னோட டேட்டால அது ரொம்பவே ஓல்டு மாடல்னு காட்டுது அப்படின்னு சொல்லி ஹாப்பி சொல்லவும் ஆனா இந்த காலத்துல இதுதான் ரொம்ப லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு வைஸ் சொல்றான். ப்ளீஸ் அவர்கிட்டயே என்ன விட்டுருங்க, அவர் பிளானை மட்டும் நான் செஞ்சு முடிக்கலன்னா அவரு அப்படின்னு பெயினா ஃபீல் பண்றா. அந்த இரும்பு மேல இருந்து வந்து விழவும் நம்ம ஹீரோ தரையை உடச்சுக்கிட்டு கீழே விழுந்திருக்கான். ஒரு ஈய பார்க்கவும் நம்ம ஹீரோ பயப்படுறான். பார்த்தா அங்க உடஞ்சு போன ஒரு ரோபோட் இருக்கு. அது பார்க்க மைக்கேல் மாதிரியே இருக்கு. அதை பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு மைக்கேல் ஞாபகம் வந்து அழ ஆரம்பிக்கிறான். மைக்கேல் உனக்கு என்னாச்சு? ஓ இது ஸ்கிராப் யார்டு அப்படின்னா மைக்கேல் கிராண்ட்பெல்க்கு வர்றதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். மைக்கேல் உனக்கு என்னாச்சு எந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை குழுக்கமா அந்த ரோபோட் ஆன் ஆகுது. சாரி நான் மைக்கேல் கிடையாது, என்னோட நம்பர் 866630 கோட் நேம் ஜான் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா நீ மைக்கேல் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன மாதிரியான மாடல் நிறையவே பாப்புலரா கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு அது சொல்லுது. பார்த்தா மைக்கேல் மாதிரியே அங்க நிறைய ரோபோட்ஸ் கிடக்குது. நீங்க எல்லாருமே ஏன் உடஞ்சு கிடக்கீங்க, மெக்கானிக் உங்களை ஃபிக்ஸ் பண்ண இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எங்களை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நாங்க எல்லாரும் உடஞ்சிட்டோம் அப்படின்னு அது சொல்லவும் வெயிட் பண்ண நான் ஒன்னு சரி பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். அது முடியாது அப்படின்னு சொல்லி ஜானி சொல்றான். என்ன இது என்னால ஏன் ஒன்னு சரி பண்ண முடியல? ஷேக்கி இந்த ப்ளூ வயர் எடுத்து இந்த சர்க்கியூட்ல சொருகு அப்படின்னு சொல்லி மைக்கேல் தான் நம்ம ஹீரோக்கு ரிப்பேர் பண்ண கத்து கொடுத்துருப்பான். திரும்பவும் நீங்க ரிப்பேர் ஆனா ஏன்ட்டு வாங்க நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஆனா இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு, நீ ரிப்பேர் பண்ணா இருந்தா அவ்வளவுதான், ஆனா உண்மையிலேயே இத்தனை நாள் ரிப்பேர் பண்ணது எல்லாமே ஆட்டோ ரிப்பேர் சிஸ்டம் தான், நீ கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொன்னது உண்மையிலேயே உண்மைதான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் உனக்கு எப்படியாச்சும் சரி பண்ற ஜானி அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். எனக்கு இப்பதான் புரியுது நீங்க ஒரு கைண்ட் ஹியூமன். சிபிஆர் எங்க எல்லாரையும் சித்திரவதை பண்ணி பிச்சு போடும்போது ஹியூமன்ஸ் எல்லாம் கெட்டவங்கன்னு நினைச்சேன், ஆனா நான் நினைச்சது தப்பு, ஏன்னா நான் ஒன்ன மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஷட் டவுன் ஆகுது. சிபிஆர் தான் இதெல்லாம் உடச்சு போட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகுறான். நான் மட்டும் அவர் பிளான் படி கேட்கலன்னா அவர் மற்ற ரோபோட்ஸ் எல்லாம் அபியூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பீனா அலரா. சிபிஆர் வைஸ் போயிட்டு இருந்தா அந்த வண்டியை வந்துட்டு அட்டாக் பண்றான். எங்க அயன் லெக்ட்
பிரதர்ஸ் வந்து ரெபேக்காவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு கிக்கியா மலைப்பட்டா கூட நான் செத்துருவேனே அப்படின்னு சொல்லி அவ பயந்து ஓடுறா. ஐயோ இந்த பொண்ணு பாக்குறதே சூப்பரா இருக்காளே அப்படின்னு அவனுங்க பாத்துட்டு இருக்கானுங்க. இவா கன் எடுத்துருதா. ஹே பொண்ணு, நாங்க பார்த்ததுலே நீ தான் செம கியூட்டா இருக்க, எங்க கூட டேட்டிங் வரியா, அதுவும் நம்ம டபுள் டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரதர்ஸ் கேட்கவும் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷூட் பண்ணா. அவங்க காலை வச்சு புல்லட்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. கால் சூப்பரா இருக்கு, தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அவங்க வரும்போது இப்ப நம்ம ஹீரோ மேல வந்திருக்கான். எங்க லவ்வுக்குள்ள இவன் யாரா குறுக்க வருது அப்படின்னு அவங்க அட்டாக் பண்ண போனா நம்ம ஹீரோ இவங்களை ஒரே கிக்ல தோக்கடிச்சிருந்தான். அயன் லெக்டு பிரதர்ஸையே ஒரே கிக்ல தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். பீனோவும் ஹாப்பி இந்த பக்கம் தான் போனாங்கன்னு ரெபேக்கா சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். இவன் என்ன என்னைய தனியா விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா யோசிக்கிறா. ஏ பொண்ணு ப்ளீஸ் எங்க கூட டேட்டிங் வரியா அப்படின்னு சொல்லி அந்த பிரதர்ஸ் கேட்கவும் கண்டிப்பா முடியாது அப்படின்னு வா சொல்லியிருந்தா. வைஸ் நம்ம கணக்க முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சிபிஆர் நிக்கிறான். பீனோவோ இஎம்பியை யூஸ் பண்ண அவன் ஷட் டவுன் ஆயிருவான் அப்படின்னு சொல்லி வைஸ் சொல்லவும் சாரி என்னால அது முடியாது அப்படின்னு சொல்லி பீனோ பயந்துட்டு நிக்கிறா. போச்சு நம்ம சாவ போறோம் ஹாப்பி பயந்துட்டு இருக்கான். அவன் இவங்களை ஷூட் பண்ணலான்னு போனா நம்ம ஹீரோ வந்து அந்த ரோபோட்ல ஓட்டையை போட்டு சிபிஆரை கிக் பண்ணி வெளியே கொண்டு வந்துருந்தான். வைஸ் கிரியேட் பண்ணி கொடுத்த ஒரு மெட்டல் ஆர்ம் இருக்கு. நான் கிரியேட் பண்ணதுலேயே இதுதான் அவனை ரொம்பவும் பவர்ஃபுல்லா வச்சிருந்தது, இது ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி வைஸ் பாக்குறான். சிபிஆர் அதை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனா இப்ப நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். சிபிஆர் மேல இருந்து கீழே விழுற அந்த மொமெண்டமை யூஸ் பண்ணி அந்த மெட்டல் ஆர்மை யூஸ் பண்ணி அப்படியே ரிவர்ஸ்ல போய் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். இது ரொம்பவே ஃபாஸ்டா நடந்ததுனால நம்ம ஹீரோவால அதை டாச் பண்ண முடியல. ஹீரோ மூஞ்சில பஞ்ச் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு ரத்தமா வருது. ஆனா ரோபோட்ஸ் எல்லாத்தையும் சிபிஆர் கொடுமை பண்ணது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ரோபோட்ஸை என்னமோ அடிமைங்க மாதிரி ட்ரீட் பண்ணாத, ரோபோட்ஸும் ஹியூமன்ஸ் மாதிரி தான், அதுங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ வந்துட்டு செம டென்ஷன் ஆகி ஒரு கிராவிட்டி பால் ஒன்று கிரியேட் பண்ணி அதை வச்சு சிபிஆர் அட்டாக் பண்றான். இது ரொம்பவே ஹெவியா இருக்குது, என்னால அசைய கூட முடியல அப்படின்னு சொல்லி இப்போ சிபிஆர் அப்படியே மயங்கிட்டான். சிபிஆர் நம்ம ஹீரோ தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தா சிபிஆரோட பறவை வந்துட்டு அந்த ரோபோட்குள்ள இருக்கிற ஒரு பட்டன் அழுத்துது. நம்ம ஹீரோவை அது டக்குன்னு பிடிக்குது. என் பவரை யூஸ் பண்ணியுமே என்னால வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஷீகி ஒன்னால முடியும், ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஹாப்பி சொல்றான். எல்லாரும் பின்னாடி போங்க அது படிக்க போகுது அப்படின்னு வை சொல்றான். ஆனா ஷீகி அப்படின்னு ஹாப்பி கேட்கறான். பீனோ டக்குன்னு போய் ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு அதுக்குள்ள அந்த இஎம்பி பவரை செலுத்துறா. அந்த ரோபோட்டும் ஒர்க் ஆகல, நம்ம ஹீரோவோட பவர் ஒர்க் ஆகல, எல்லாருமே கீழே விழுறாங்க. ஹே யூஸ்லெஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லி சிபிஆர் பீனோவை திட்டவும் நான் ஒரு மிஷின், எனக்கு தெரியும், எனக்கு உயிர் இருக்கு, என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு பீனோ சொல்றா. அவ முடிவண்ணன் உனக்கு தெரிஞ்சிருச்சுல, இப்போ ஓ முடிவண்ணன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி வைஸ் கன் எடுத்துட்டு நிக்கிறான். இஎம்பி ரிலீஸ் ஆனதுல என் கன் ஒர்க் ஆகல, வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைஸ் அவன் கிரியேட் பண்ண அந்த மெட்டல் ஆர்மை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு சிபிஆர் அப்படியே விட்டுட்டு போயிருந்தான். இப்ப ரெபேக்கா அங்க வந்துருதா. அச்சோ ஹாப்பி செத்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு கொடுக்கவும் இல்ல நான் திரும்ப ஷட் டவுன் ஆயிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஹாப்பி சொல்றான். இன்னும் இது எல்லாத்தையும் பாக்குறா. ஹே நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஷீக்கி என்ன காப்பாத்த போய் உனக்கு தான் ரத்தமா வருது அப்படின்னு பீனோ சொல்லவும் என்ன பத்தி கவலைப்படாத, அந்த ரெண்டு பேர் இதை நக்கி நக்கி கூட கிளீன் பண்ணிவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ரெபேக்கா டென்ஷன் ஆகிறா. சிபிஆர் ஒன்னு எதுவும் காயப்படுத்தல, நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒரு சாதாரண மிஷின், எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த அப்படின்னு பீனோ கேட்கவும் நீ ஒரு சாதாரண மிஷின் தானா, என்னோட ஃப்ரெண்டும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பீனோ ரொம்பவே ஹாப்பி ஆகிறா. இப்போ அந்த ஸ்பேஸ் பைரட் எல்சியோட ஷிப்பை காமிக்கிறாங்க. பிரின்சஸ் நம்ம நோர்மா கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்றான். எல்சி நம்ம ஹீரோவை தேடி தான் இங்க நோர்மாக்கு வந்திருக்கா. இப்போ அவங்க ஷிப் நோர்மாக்குள்ள என்டர் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பீனோ அப்படிங்கிற அந்த ஆண்ட்ராய்டுமே எப்படியோ டைம் டிராவல் ஆகி இங்க வந்திருக்கு. அண்ட் நம்ம ஹீரோவும் அவனோட டீமுமே டைம் டிராவல் ஆகி எப்படியோ அங்க வந்திருக்காங்க. எதனால இவங்க டைம் டிராவல் ஆனாங்க, எப்படி டைம் டிராவல் ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ எல்சி அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் பைரட்டும் நம்ம ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்கா. அவ எதுக்காக நம்ம ஹீரோவை தேடுறா அப்படிங்கிறதும் தெரியல. எல்சியும் நோர்மாக்குள்ள வரும்போது அவளும் டைம் டிராவல் ஆகிருவாளா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.